அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களது வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவது குறித்தும் மேலும் சில முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்ப தலைவிகளின் பொருளாதார சுமையை குறைக்கும் வகையில் பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமை தொகை ரூபாய் 3000 மற்றும் கோடைகால சிறப்பு தொகையாக கூடுதலாக ரூபாய் 2000 என மொத்தம் ரூபாய் 5000 வழங்கப்பட்ட நிலையில் இத்திட்டத்தை மேலும் பரவலாக்கும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. தற்போது விடுபட்டுள்ள தகுதியுள்ள பெண்கள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்களை இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான வழிகாட்டுதல்கள் விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வாக்காளர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 15000 வரை வரவைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 15000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 2500. இந்நிலையில் இந்த பொது விநியோக திட்டத்தில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது ரேஷன் கடைகளின் மூலம் பொதுமக்களுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை போன்ற உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் செலுத்தும் திட்டத்தை கொண்டு வர உள்ளது. இந்த திட்டம் அமலுக்கு வரும் பட்சத்தில் இனி வரும் காலங்களில் பயனாளிகளின் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்காமல் அதற்கு பதிலாக அரசு தரும் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரேஷன் கடைகளில் மோசடிகளை தடுக்கவும், உண்மையான இலவசம் தேவைப்படும் ஏழை எளிய மக்களுக்கு உதவி சென்று சேருவதை உறுதி செய்யும் இ-ரூபி என்ற புதிய டிஜிட்டல் முறையை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் ஒவ்வொரு பயனாளிகளின் மொபைல் எண்ணிற்கும் ஒரு மாதத்திற்கு 1000 முதல் 2500 ரூபாய் வரை டிஜிட்டல் வவுச்சர் அல்லது டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும் இதன் மதிப்பு ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும் என்று கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக கேஸ் மானியம் பெற தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள். மத்திய அரசின் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் குடும்ப பெண்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பு திட்டத்தை கொடுத்து வருகிறது. இந்த திட்டத்தில் முதல் சிலிண்டர் மற்றும் அடுப்பு முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. குறைந்தபட்சம் 18 வயதிற்கு மேல் உள்ள குடும்ப அட்டை பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க முடியும். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டர்களுக்கு மட்டும் ரீபில் செய்யும் சிலிண்டர்களுக்கு 300 முதல் 350 ரூபாய் மானியம் வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வங்கி பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, முகவரி சான்று. எப்படி விண்ணப்பிக்கலாம்? இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமான இணையதளமான pmui.gov.in/ என்ற இணையதளத்திற்கு சென்று விண்ணப்பிக்கலாம். அல்லது உங்களுக்கு அருகிலுள்ள கேஸ் ஏஜென்சி மூலமாகவும் அப்ளை செய்து கொள்ள முடியும். உரமானியம் பெற தேவையான ஆவணங்கள்: பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 6000 உதவித்தொகையை அளித்து வருகிறது. உரம் வாங்க தேவையான ஆவணங்கள்: ஆதார் அட்டை, நில உரிமை ஆவணம், விவசாய பதிவு, மொபைல் எண், ஆதார் ஓடிபி அல்லது விரல் ரேகை சரிபார்ப்பு செய்து உரம் மானிய விலையில் வழங்கப்படும். நன்றி, வணக்கம்.